2026 தமிழ் சினிமால ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருது. தெலுங்கு சினிமால ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்க நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருந்து அத்தனை பேரும் பார்த்து செலிப்ரேட் பண்ணி பிரைஸ் பண்ண ஒரு திரைப்படம் கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி. அந்த திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக்கா தமிழ் சினிமால எடுக்க போறாங்க. அந்த திரைப்படத்தோட பேரு அட்வொகேட் ரஞ்சன் அண்ட் அதுல நடிக்க போறது பிரசாந்த் அவர்கள் அண்ட் அதை டைரக்ட் பண்ண போறது அவரோட அப்பா தியாகராஜன் அவர்கள். இந்த மாதிரி சம்பவம் ஆல்ரெடி அந்த இதுலயும் நடந்தது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த திரைப்படம் இந்த ரீமேக் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த பின்னாடி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது என் மைண்ட்ல வந்தது. அது எப்படி அத்தனை பேரும் பார்த்து செலிப்ரேட் பண்ண ஒரு திரைப்படத்தை ரீமேக் பண்ணா மக்கள் அனைவரும் திரும்ப பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரீமேக் திரைப்படங்கள் சினிமாவுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு காலத்துல ரீமேக் திரைப்படங்கள் எதுக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ரீமேக் திரைப்படங்கள் பல முக்கியமான ஸ்டார்ஸ் அவங்களோட கரியர் எண்டிங் வரைக்கும் போய் அவங்கள திரும்ப கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அதே மாதிரி ரீமேக் திரைப்படங்கள் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும்னு எதிர்பார்த்து எடுத்து தமிழ் சினிமால ஃப்ளாப் ஆன திரைப்படங்களும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ரீமேக் சுத்தி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சினிமாவுக்கு ரீமேக் தேவையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஸ்கஷனையும் நம்ம முன்னெடுத்து வைக்க போறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. ரீமேக் திரைப்படங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம நம்மளோட நெய்பரிங் சினிமா பாலிவுட் வரைக்கும் ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் அப்படின்றத நம்மளால லிஸ்ட் டவுன் பண்ண முடியும். முதல் காரணம், ஒரு திரைக்கதை ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு ரீஜியன் அப்படிங்கிறது பிளாக் பஸ்டர் ஆகும். அது ஒரு சேஃப் ஜோன். ஸோ அந்த திரைப்படம் கண்டிப்பா நம்மளோட ரீஜியன்லையும் கனெக்ட் ஆகும். குறிப்பா நீங்க சவுத் ஜோன்ல இருக்க எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அவங்களோட கல்ச்சர் எல்லாருமே ரொம்ப சிமிலரா இருக்கிறதுனால அவங்களோட ரீமேக்கு பெரிய அளவு அவங்க மெனக்கெடல் அப்படிங்கிறது வேணாம். ஏன்னா அதே லேண்ட்ஸ்கேப் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மக்களோட வாழ்வியல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இது ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறதுனாலையும் ரீமேக் அப்படிங்கிறத எல்லா இண்டஸ்ட்ரியும் ப்ரிஃபர் பண்ணாங்க. பாலிவுட் மட்டும் நம்மளோட திரைப்படங்களை எடுத்து அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க. அதே மாதிரி ரீமேக் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கும். அது என்ன அப்படின்னா ஸ்டார்ஸ். ஸோ அந்த டைம் பீக் ஸ்டார்டம்ல இருக்கவங்க ரீமேக்ஸை ஆஃபன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சேஃப் பெட். ஒரு புது இயக்குனரோ இல்லை ஒரு பெரிய இயக்குனரோ நம்பி உள்ள போகும்போது அவங்களோட திரைக்கதையில ரிஸ்க் எடுத்து நடிக்கிறத விட ஒரு ரீமேக்ல நடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஃப்டி ஜோனா இருக்கும். ஏன்னா அது ஒரு மினிமம் கேரண்டி. அந்த திரைப்படம் அங்கே பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. அப்போ இங்கே நம்ம நடிக்கும் போதும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பெர்செப்ஷன் இருந்தது. ஸோ அந்த டைம் ஸ்டார்ஸ் எல்லாருமே ரீமேக் திரைப்படங்களை தேடி தேடி அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. அதே மாதிரி ரீமேக் திரைப்படங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரிய அளவு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி லோக்கல் சேனல்ஸ் அப்படிங்கிறது அந்த லாங்குவேஜ்க்கான லோக்கல் சேனல்ஸ் தான் நிறையா இருக்கும். மற்ற லாங்குவேஜ் லோக்கல் சேனல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால விசிபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்காது. உதாரணத்துக்கு தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஆகிற மிகப்பெரிய சினிமா அப்படிங்கிறது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மதுரையில் சென்னையில் இருக்கவங்களால பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்க அந்த லாங்குவேஜில் மேபி ஒரு 2 தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தா நம்ம ஊரில் பார்க்கலாமே தவிர டைரக்டா அதை செலிப்ரேட் பண்றதுக்கான பெரிய சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்போ ரீமேக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் ஆடியன்ஸ் அந்த திரைப்படத்தை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் வைஸ் வர்சா. இப்போ பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாருமே ரீமேக் திரைப்படங்களை பெருசா டிபெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? நம்ம சினிமா நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம பக்கத்து இண்டஸ்ட்ரி முதற்கொண்டு பல ஸ்டார்ஸோட கரியர் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ரீமேக் திரைப்படம் தான் அவங்கள காப்பாத்திருக்கு. ஏன் உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா? அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கை கொடுத்து அவர் ஒரு கமர்ஷியல் டாப் ஹீரோவா உருவாக்கின திரைப்படம் கில்லி. அது ஒரு ரீமேக் திரைப்படம். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து வேட்டைக்காரன், சுறா மாதிரி திரைப்படங்கள் ஃப்ளாப் ஆகும்போது அவரை திரும்ப மக்கள் கிட்ட நெருக்கமா கொண்டு போன திரைப்படம் காவலன். அகைன் அது ஒரு ரீமேக். இந்த பக்கம் தல அஜித் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படம் கிட்டத்தட்ட ஆழ்வார் திரைப்படம் அவரோட கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல போக்கிரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மாசிவான பிளாக் பஸ்டர். அகைன் அதுவும் ஒரு ரீமேக்கு. ஸோ ஆழ்வார் திரைப்படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பு. அஜித்தோட கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவரை கை கொடுத்து தூக்கி விட்ட திரைப்படம் தான் பில்லா. அகைன் அது இன்ட்ரா இண்டஸ்ட்ரி ரீமேக்கு. அகைன் அதுவும் ஒரு ரீமேக் தான். ஸோ பில்லான்ற ஒரு திரைப்படம் அவருக்கு கை கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அஜித்தோட கரியர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாது.
தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்க்கு அப்புறம் அவரை திரும்ப ரிவைவ் பண்ணி விட்ட திரைப்படம். இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் உருவாக்குன ஒரு திரைப்படம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரடி நீ மோகினி. ஸோ அதோட தெலுங்கு வெர்ஷன் அவரோட அண்ணன் தான் எடுத்திருப்பாரு வெங்கடேஷ் அவர்களை வச்சு. பட் அதே திரைப்படம் இங்க ரீமேக் பண்ணி தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரும் கொடுத்தது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸை உருவாக்கின திரைப்படம் தான் வந்து யாரடி நீ மோகினி. ரீமேக் திரைப்படத்தால் காப்பாற்றப்பட்ட ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம பக்கத்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியில இருக்க பவன் கல்யாண் அவர்களை மென்ஷன் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா கப்பர் சிங் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வரத்துக்கு முன்னாடி எல்லா திரைப்படங்களும் ஃபிளாப் தான். அதுல நிறைய ஃபிலிம்ஸ் வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு சொல்லுவாங்க. பட் டெக்னிக்கலா பாக்ஸ் ஆஃபீஸா அது பெரிய அளவு வந்து வெற்றி கொடுக்கல, ஃபேன்ஸுக்கும் பெரிய அளவு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அந்த டைம் அந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஃபிளாப். கிட்டத்தட்ட பவன் கல்யாண் கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தபாங்கோட ரீமேக்கு கப்பர் சிங் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்துச்சு. அதே தபாங்கோட ரீமேக் எஸ்டிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரியர் எண்டிங்கே வந்து கொடுத்துச்சு தமிழ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி பிளாக் பஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ரீமேக் திரைப்படங்கள் அப்பப்போ நம்ம நம்பி தமிழ் சினிமாவில் வந்து ரீமேக் பண்ணுவோம். ஓகே, தெலுங்கு சினிமாவில் நல்லா ஒர்க் ஆகியிருக்கு, அப்போ தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பி எடுப்போம். ஆனால் அந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகும். நாட் ஜஸ்ட் தெலுங்கு சினிமா, மற்ற இண்டஸ்ட்ரீஸும். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்னு சிவராஜ் அவர்களோட டெபியூட் ஃபிலிம் அவங்க என்ன நம்பி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த திரைப்படம் தான் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 தெலுங்குல. அதே திரைப்படத்தை இங்க எடுப்போம், கண்டிப்பா சிவராஜுக்கு ஒரு மிகப்பெரிய லான்ச்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஃபிளாப் ஆகுது. சிவராஜோட டெபியூட் ஃபிலிமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் ஆகுது. அதே மாதிரி ரீமேக் வந்து கை கொடுக்கும், விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்த இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும் அப்படி நம்பி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வந்து கஜேந்திரா. ஸோ அந்த திரைப்படம் எதோட ரீமேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு சினிமாவில் அகைன் ஜூனியர் என்டிஆர் நடித்த சிம்ஹாத்ரி. ஸோ இந்த 2 திரைப்படங்களும் தமிழ் சினிமாவில் 2 பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுக்கும்னு நினைச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. மைண்டட் அந்த 2 திரைப்படங்களும் எடுத்தது யாரு அப்படின்னா எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்கள். அதே மாதிரி எஸ்டிஆர் அவர்கள் வந்தா ராஜாவாதா வருவேன் அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த டைம்ல சக்சஸ்ஃபுல்லா வெளியான எஸ்டிஆர் திரைப்படத்துல அதுவும் ஒண்ணு. அந்த திரைப்படமும் பவன் கல்யாண் அவர்களோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இங்க ஹிட் அடிக்கும் அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் பண்ணாரு. பட் அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். நிறைய திரைப்படங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் தெலுங்கு சினிமாவில் ஓடிடுச்சு, தமிழ் சினிமாவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு நம்பி எடுத்திருக்காங்க. பட் வந்து ஃப்ளாப் ஆகிருச்சு. ஏன் விஜய் அவர்களோட ஆதி திரைப்படமும் ஒரு ரீமேக் தான். விஜய் அவர்கள் அந்த டைம் ரீமேக் திரைப்படங்கள் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதில் ஒர்க் ஆகாத திரைப்படம் வந்து ஆதி. இப்படி தெலுங்கு சினிமா அண்ட் பக்கத்து சினிமா பார்த்து எடுத்து நம்ம தமிழ் சினிமா ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கவுண்டமணி காமெடி வரும்ல, நாம் பரவாயில்லடா நீ இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாலிவுட் சமீப வருஷங்களா தெலுங்கு தமிழ் சினிமான்னு தேடி தேடி நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் ரீமேக் பண்ணாங்க. அந்த ரீமேக் திரைப்படங்கள் எதுவுமே வந்து கை கொடுக்கல பாலிவுட்டுக்கு. விக்ரம் வேதாலாம் ரித்திக் ரோஷன் நடிக்கிறாரு, சைஃப் அலி கான் நடிக்கிறாரு, அதே டைரக்டர்ஸ் அதே டீம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹைப்பா இருந்தது. பட் திரைப்படம் நல்லாவே எடுத்திருந்தாங்க, தமிழுக்கு ஈக்குவலா எடுத்திருந்தாங்க. பட் அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிருச்சு. அதே மாதிரி சூர்ரை போற்று அப்படிங்கிற திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அக்ஷய் குமார் அவர்கள் நடிச்சாரு. அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப். அகைன் இதே டீம் தான் அங்கே போய் வந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட தமிழுக்கு ஈக்குவலா வந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அக்ஷய் குமார் அவர்களோட இன்னொரு சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காஞ்சனா 2 இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தை அங்கே ரீமேக் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு. அதே மாதிரி அதே அக்ஷய் குமார் அவர்கள் பச்சன் பாண்டே அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து எடுத்தாங்க. அந்த பச்சன் பாண்டே திரைப்படம் எதோட ரீமேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிகர் தண்டா. ஸோ ஜிகர் தண்டாவோட அஃபிஷியல் ரீமேக் தான் வந்து பச்சன் பாண்டே. அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப். இந்த மாதிரி பாலிவுட் சினிமா சமீப வருஷங்கள்ல தமிழ் தெலுங்குன்னு தேடி தேடி எடுக்கப்பட்ட ரீமேக் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப். இன்ஃபேக்ட் பாலிவுட் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரீமேக் வுட் அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க சமீபத்தில் நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ பாலிவுட்ல இப்போ நான் சொன்ன திரைப்படங்கள்லாம் ஏன் பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகல? அதே காஸ்ட் ஸ்பெண்டிங், அதே டீம் அவ்வளோ அழகா வந்து செதுக்கி எடுத்திருந்தாலும் ஏன் மக்களுக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்னா, ஏன்னா அந்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் பார்த்து அடிச்சு துவச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் வேதா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கோல்டு மைன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம விக்ரம் வேதாவை டப்பிங் ரைட்ஸ் வாங்கி ஹிந்தியில டப் பண்ணி ஆல்ரெடி வந்து போட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருச்சு. அப்படி பார்த்த திரைப்படத்தை திரும்ப அதே கதைக்களத்தோட அதே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட, ஏன்னா விக்ரம் வேதால பெரிய அளவு ஒர்க் ஆனது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான், அதை அப்படியே ரீமேக் பண்ணும்போது அதில் ரித்திக் ரோஷன் நடிச்சாலும் சரி, சைஃப் அலி கான் நடிச்சாலும் சரி, யாரும் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு
பிடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. நீங்க ஜிகர்தண்டா திரைப்படமும் அப்படிதான். அந்த திரைப்படமும் ஓடிடியில நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. ஏன் சூரரை போற்று ரிலீஸ் ஆனதே ஓடிடியில தான். அப்ப யாருமே பார்த்திருக்க மாட்டாங்களா ஆடியன்ஸ் யாருமே? ஸோ நார்த் இந்தியா வரைக்கும் சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை. ஏன்னா சூரரை போற்று ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு டாக் ஆஃப் த டவுனா தான் இருந்தது. எல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் அதை வந்து பாராட்டி தள்ளிட்டாங்க. அப்படி இருக்க ஒரு திரைப்படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க பாலிவுட்ல. அது மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு. இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் இன்னைக்கு எல்லாருமே ஓடிடி எராக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு எந்த லாங்குவேஜ் திரைப்படம் வந்தாலும் அது எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு, அந்த ஓடிடிக்குள்ளே எப்படி ஸ்விட்ச் ஆகணும், அதில் எப்படி சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணணும், அதில் எப்படி லாங்குவேஜ் மாற்றணும் முதற்கொண்டு பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது எல்லா திரைப்படங்களும் ஓடிடியில் இன்னைக்கு ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து உருவாகிருச்சு. அதனால எல்லா திரைப்படங்களும் எல்லா ஊர் மக்களுக்கும் ஆக்சசபிளாக இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ரீமேக் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னா, ரீமேக்குக்கு பெரிய அளவு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கல. பட் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ரீமேக் இன்னைக்கு மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, அதுல என்ன நீங்க வித்தியாசமா பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஆகுது. ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை காப்பி பேஸ்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏவை காப்பி பண்ணி பி அப்படின்னு தமிழ் சினிமாவில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து எடுப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். இப்போ மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிற திரைப்படத்தை நான் பார்த்துட்டேன், என்ஜாய் பண்ணிட்டேன். நான் எத்தனை தடவை வேணாலும் நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஆன் பண்ணி என்னால் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பின்னு ஒரு திரைப்படத்தை அதை எடுக்கிற? அப்படி நீ அதை எடுக்கிறேன்னா அதுல என்ன நீ ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் அப்படிங்கறது வந்து போடுற. அதுல ரைட்டிங்கா நீ எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ண போற, அதுல கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் வந்து பண்ண போறியா, திரைக்கதையில ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறியா, அல்லது அந்த திரைப்படத்துல இருக்க கரு மட்டும் எடுத்துட்டு நீ அந்த கருவை வேற விதமா ப்ரெசென்ட் பண்ண போறியா? இந்த மாதிரி ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பல மடங்கு எகிரி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல டிட்டோ காப்பி ஆர் டிட்டோ ரீமேக் அப்படிங்கிறது பெரிய அளவு எடுபடாது அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன். இப்ப நான் சொன்ன காரணத்துக்காகவே பல திரைப்படங்கள் ஹிந்தியில பிளான் பண்ணி கைவிடப்பட்டது. உதாரணத்துக்கு இப்ப அந்நியன் திரைப்படமே எடுத்துக்கோங்களேன். அந்நியன் வந்து பல வருஷம் கழிச்சு ரன்வீர் சிங் வச்சு சங்கர் எடுக்க போறாரு, அந்நியனை வந்து பாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிலிம் அப்படிங்கிறது பெரிய அளவு மெட்டீரியலைஸ் ஆகல. அதுக்கு முக்கியமான காரணம், ஆல்ரெடி அந்நியன் திரைப்படத்தை இந்தியா முழுக்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆப்ரச்சித் அப்படின்ற பேரில் பார்த்து அதை மீம் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி விக்ரமோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பாராட்டி இந்த மாதிரி பல லெவலில் அந்நியன் திரைப்படம் சேச்சுரேட் ஆகிருச்சு. இப்போ திரும்ப அந்நியன் திரைப்படத்தை எடுத்தா யாரு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன்ல அந்த டெசிஷன் அப்படிங்கிறது வந்து கைவிடப்பட்டது. இதை தாண்டி சில திரைக்கதைகள் ஒரிஜினலாவே அப்படியே அங்க அடாப்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சது உண்டு. சில திரைப்படங்கள் ரீமேக் வரைக்கும் போய் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் கிடப்புல இருக்கு. அது ஏன் அப்படின்னு தெரியல. உதாரணத்துக்கு ஒத்த செருப்பு திரைப்படம் நம்ம எல்லாருமே தியேட்டர்ல அது பெரிய அளவு வந்து வரவேற்பு இல்லை. பட் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒத்த செருப்பு வந்த பின்னாடி அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டது. பட் இது இந்தியா முழுக்க எந்த அளவு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த ஃபிலிம் அப்படிங்கிறது நம்மளோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு ஃபிலிம். அண்ட் குறிப்பாக ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது என்ஜாயபிளாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்டார் வந்து பார்த்திபன். மற்ற ஊரில் மற்ற லாங்குவேஜில் அதே பார்த்திபன் அவரோட பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுனே இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தது. பார்த்திபன் அவர்கள் அபிஷேக் பச்சனை வச்சு ஒத்த செருப்பு திரைப்படத்தை ரீமேக் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய ஸ்டில்ஸு, ஒர்க்கிங் ஸ்டில்ஸு, கிட்டத்தட்ட அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த திரைப்படம் கிடப்புல தான் இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் வேற லாங்குவேஜில் போகும்போது உண்மையா அந்த திரைப்படம் அந்த மக்கள் கிட்ட ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இப்படி இருக்கப்ப ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக் அப்படிங்கிறது அந்த காலகட்டம் மாதிரி இன்னைக்கு அது எந்த அளவு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த கன்ல ஒர்க் பண்ண அதே டீம் கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி திரைப்படத்தை அட்வொகேட் ரஞ்சன் அப்படிங்கிற பெயர்ல வந்து எடுக்கிறாங்க. இது எந்த அளவு பிளாக் பஸ்டர் ஆகும், கண்டிப்பா இதுவும் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக்காக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுமா அண்ட் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக்கை மக்கள் அக்செப்ட் பண்ணி இதையும் பிளாக் பஸ்டர் ஆக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரீமேக் திரைப்படங்கள் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மாதிரி இன்னைக்கும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ரசிச்சு என்ஜாய் பண்ண
ஒரு ஃபேவரட் ரீமேக் திரைப்படம் ஆர் இந்த திரைப்படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்ட பின்னாடி தான் இது ரீமேக் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும், நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது, எந்தெந்த திரைப்படங்கள் தோணுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப ஷாக்கான ஒரு திரைப்படம், எது இந்த திரைப்படம் வந்து ரீமேக்கா அப்படின்னு நான் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுத்தை. ஸோ சிறுத்தை திரைப்படம் விக்ரமாகுடு அப்படின்ற ஒரு திரைப்படம், அதோட ரீமேக் தான் வந்து சிறுத்தை. அதை விட எனக்கு ஷாக் மேலே ஷாக் கொடுத்தது என்ன அப்படின்னா அந்த திரைப்படத்தை இயக்கியது எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்கள். ஸோ இது பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் ஆனீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல டிஸ்கஷன், நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.